வழக்கு போடுங்க, ஆகம விதியும்பா. நாம என்ன கேள்வி இருப்போம், ஆகம விதியா ஆரிய சதியா? நுட்பமா விளங்கணும். என்ன அப்படி என்ன ஆகமம்? எங்க இருந்து நீ வீழ்த்தப்பட்டிருக்க பாரு. உன்னுடைய கோயிலுக்குள் உன்னுடைய இறைவனுக்கு உன்னுடைய தெய்வத்திற்கு உன்னுடைய மொழியில் தானே வழிபாடு இருந்திருக்கணும். இது எவ்வளவு பெரிய அநீதி. தமிழ் கடவுள் முருகன் எல்லாருக்கும் தெரியுது, தமிழ் இறைவன் முருகன் உனக்கு எல்லாருக்கும் தெரியுது, தமிழ் இறை மாயோன் எல்லாருக்கும் தெரியுது, தமிழ் இறைவன் ஆதி பெரும்பாட்டன் சிவன் எல்லோருக்கும் தெரியுது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று பாட்டெழுதி இறையனார் என்று இருக்கு. இறையனார் இருக்கு கீழே, அதை படிச்சவனுக்கு தெரியும். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில் யார் பாடுறா? நக்கீரன் என்கிற பெரும்பளவன் சொல்றா. அந்த இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் தமிழ் வளர்த்த கடவுள், தமிழ் கடவுள்கள். ஒருவன் நக்கீரனோட தமிழோடு சற்று விளையாடவையா வந்தோம்ங்கிறான் சிவபெருமான். இங்கிட்டு அவை உன் தமிழ் அள்ளி பருகவேயாம் வந்தோம்ங்கிறான் முருக பெரும்பாட்டன். ரெண்டு பேருக்கும் தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாது, அது நீச பாசைட்டான். அன்னைக்கு நீ அனுமதிச்சா பாரு, அதுக்கு தான் இன்னைக்கு முச்சந்தில் உட்கார்ந்து போராடிட்டு இருக்கேன். ஆரியர்கள் வருகைக்கு பிறகு ஆரிய மொழியான சமஸ்கிருதத்தோடு தமிழ் கலந்து கலந்து பேசணும். எப்படி பேசணும்? சோறு இருந்துச்சு, சோறு தூய தமிழ் சொல், அதை விட்டுட்டு சாதம்னு பேசணும். கருவி இருந்துச்சு, அதை விட்டுட்டு ஆயுதம்னு பேசணும். மகிழ்ச்சி இருந்துச்சு, அதை விட்டு சந்தோஷம்னு பேசணும். மிளகு சாறு இருந்துச்சு, அதை விட்டு ரசம் பேசணும். வணக்கம் இருந்துச்சு, அதை விட்டு நமஸ்காரம்னு பேசணும். அப்படி மெதுவா 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 பிரிஞ்சோம். 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தாய்மொழி தமிழ் சமஸ்கிருதத்தை மென்னு உமிழ்ந்த மொழிகள் தான் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாம். நான் தாண்டா ஆதிக்குடி. ஆதி பாட்டன் சிவனும் நான் தான், ஆதிக்குடி தமிழ் குடியும் நான் தான். மற்ற மொழிகள் எல்லாம் மனிதன் பேசியது, என் மொழிதான் இறைவன் பேசிய மொழி. பேசி வளர்த்த மொழி என் மொழிதான். மற்றவனெல்லாம் அவனவன் தாய்மொழியில் பேசுவான், நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இடை வந்த இந்த மதங்களை வைத்து எங்களை மதிப்பீடு செய்ய முடியாது. நாங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த தொல்குடி சமூகம், தமிழர் என்கிற தேசிய இனத்தின் பிள்ளைகள், மக்கள். எனக்கென்று ஒரு மெய்யியல் கோட்பாடு இருக்குது. அது எது? எனக்கென்ற வழிபாடு, என்னுடைய இறையது. அதை மீட்சியுற வைக்கணும், அதை மீட்டு உருவாக்கம் செய்யணும். அது ஒவ்வொரு தமிழ் மகனின் கடமை. அதை அழகாக சொல்லுது தமிழர் மெய்யற் கோட்பாட்டை. மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணன் உலகமும், வர்ணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதல் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லமும் படுமை என்று தொல்காப்பியத்தில் பாடப்படுது. அப்ப இதுதான் தமிழருடைய மெய்யற் கோட்பாடு. நடுகள் மரபினன் 5 நிலங்களாக பகுத்து வகுத்து 5 பெரும் இறைகளை ஏற்று வாழ்ந்தவன் சிவன். ஆதி பெரும்பாட்டனாக போற்றப்பட்டவன். முதல் தமிழ் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வரத்த இறைவனாக நமது ஆதி பெரும்பாட்டன் சிவன் இருக்கிறார். என் பாட்டன் தமிழ் பெரும்பாட்டன் கட்டிய கோயில்ல தமிழில் குடமுழுக்கு செய்யணும் நாங்க போராடி ஒரு கேடுகட்ட நிலைக்கு தள்ளப்பட்டோம். என் தாய்மொழி என் பாட்டன்